Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது இன்னொரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. நாளைக்கு என்னோட மார்க்கெட் வியூஸ் என்ன, நாளைக்கு என்ன ஆக்ஷன்ஸுங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஓகே, இது எந்த விதமான டிப்போ அட்வைஸோ கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் நேற்று நான் என்னோட ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ப்ளீஸ் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம், தென் லெட்ஸ் கெட் இன் டு அதர் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துக்கலாம். நாளைக்கு என்னோடய ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும்ன்ட்டு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப குவிக்காக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. இந்த சைட்வே ரொம்ப காமன். ஓகே, புல்லிஷாக இருந்தாலும் சரி, பேரிஷாக இருந்தாலும் சரி, அதாவது மார்க்கெட் மேலே போனாலும் மார்க்கெட் இப்படி போகாது எப்போவுமே. ஓகே, மார்க்கெட் இப்படி தான் போகும். ஓகே, இப்படி தான் போகும். திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். ஓகே, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு கோ ஒன் ஸ்ட்ரெயிட் லைன், அப்படி போகாது. ஓகே, மேலே போச்சு, கன்சல்டேட் ஆகுது. ஒரு வேளை இது 49 இது அதாச்சும் 19,830க்கு மேலே போச்சுன்னா நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். ஒரு வேளை 19,740 கீழே போச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். ஓகே, ஆனால் செல்லிங் நிறைய நமக்கு சப்போர்ட் தெரியுது. செல்லிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். இது வர மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ இதுதான் நிஃப்டியோட வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியும் சைட்வேஸில் இருக்குது 2 நாளாகவே. பேங்க் நிஃப்டி நாளைக்கு 44,690க்கு மேலே போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். 44,340 கீழே போச்சுன்னா தான் செல் பண்ணுவேன். ஓகே, செல்லிங் டார்கெட் பெருசாக இருக்குது, பையிங்கும் டார்கெட் பெருசாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு எந்த விதமான ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே தெரியல. அதாச்சும் ரொம்ப இமீடியட்டாக தெரியல. இதெல்லாம் டேக் டவுன் ஆகிருக்கும் ஆல்மோஸ்ட். ஏன்னா இதெல்லாம் செப்டம்பரோடது. தெர் இஸ் அ ஹை சான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் லெட்ஸ் கெட் இன் டு US ஆயில். US ஆயில் இன்றைக்கி எனக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் இன்றைக்கும் ஹிட் ஆச்சு. ஏன்னா நான் லேட்டாக தான் வந்துட்டு மார்க்கெட் அதாச்சும் ஃப்ரெஷ்ஷாக ரிட்டர்ன் நான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இங்கே நான் இப்போ நான் இங்கே ட்ரேட் எடுக்கல, நான் சும்மா ப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ட்ரேட் எடுக்காத காரணம்னா என்னோடய டேயோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, என்னோடய டேயோட ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக ஹிட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் ட்ரேட் பண்ணால் அது எனக்கும் நல்லது கிடையாது, என்னோடய எமோஷன்ஸ், டிசிப்ளினுக்கும் நல்லது கிடையாது. ஸோ ஐ எம் நாட் டூயிங் இட். ஒருவேளை மார்க்கெட் $81.67 கீழே வந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, கீழே வந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா தெர் இஸ் அ ஹையர் சான்ஸ் இங்கேருந்து ரிட்டர்ன் சப்போர்ட் வாங்கி மேலே போகலாம். ஓகே, அதனால் நான் இந்த ட்ரேட் பண்ணலை, இதை நான் விட்டுட்டேன். இது கீழே தான் நான் செல் பண்ணுவேன். அதாச்சும் இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணணும், அப்போ தான் நான் செல் பண்ணுவேன். ஓகே, இங்கேயும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதாச்சும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் நான் செல் பண்ணுவேன். 6,900 கீழே வந்துச்சுன்னா தான் நான் செல் பண்ணுவேன் க்ரூட் ஆயில். ஓகே, ஸோ திஸ் மை வியூ ஆன் க்ரூட் ஆயில். இன்றைக்கி நம்மக்கிட்ட 3 ஸ்டாக்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, 3 ஸ்டாக்ஸ் இருக்குது. 3மே ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்விங் ட்ரேடிங்க்கான எல்லா டூலுமே நான் கொடுத்துட்டேன். எப்படி பொசிஷன் சைஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணணும், எல்லாமே கொடுத்தேன். எந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, தட் இஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி. அது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இப்போது இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் பார்த்துக்கலாம். யுனிவர்ஸ்து இந்தியா. ஓகே, யுனிவர்ஸ்து இந்தியா பிரேக் அவுட் கொடுத்து இங்கே 3 நாளாக சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கு. பாருங்கள், செல்லிங் வர மாதிரி இருந்தால் ஈஸியாக வந்துடும். செல்லிங் வரல. நாளைக்கு என்ட்ரி பண்ணி அதாச்சும் 117 ருபீஸில் என்ட்ரி பண்ணி 110 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். நான் ஹாஃப் குவான்டிட்டி என்ட்ரு பண்ணுவேன், ஃபுல் குவான்டிட்டி என்ட்ரு பண்ண மாட்டேன் இதில். ஸோ இதுதான் என்னோடய வியூ ஆன் இந்த ஸ்டாக். கோல் இந்தியா கண்டிப்பாக நாளைக்கு என்ட்ரு பண்ணுவேன். எனக்கு கோல் இந்தியா பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட்டும் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக கோல் இந்தியா நான் ஃபுல் குவான்டிட்டியாக என்ட்ரு பண்ணுவேன். அதாச்சும் 309 ருபீஸில் என்ட்ரு பண்ணுவேன். 296 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, இது நல்லா புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோல் இந்தியா கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஐபி க்ளோதிங்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. லாஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் கொடுத்து சஸ்டெயின் ஆகிருக்கு. எனக்கு இன்னும் இங்கே ஒரு 2 இன்னும் ஒன் மோர் குட் கேண்டில், அதாச்சும் நாளைக்கு 2:30 3 o'clock டைமில் இங்கே ஒரு நல்ல ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நான் அதாச்சும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கேண்டில் தெரிஞ்சது அப்படின்னா நான் என்ட்ரு பண்ணுவேன். என்ட்ரு பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் இதாக இருக்கும், 55 ருபீஸ் 95 பைஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். நேற்று ஆல்ரெடி நான் என்னோடய ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணனா ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தா ஜாப் கோயிங் பீப்புளுக்கு தான், அதாச்சும் வேலைக்கு போகிறவங்க, டைம் அதிகமாக இல்லாதவங்க, அவங்களுக்கு தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல பிஸ்னஸ், எல்லாருமே கற்றுக்கணும் கண்டிப்பாக. லேக் ஆயிடாதீங்க. அதாச்சும் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்கில்.
கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இட் இஸ் குட். மணி தான் வந்து மணி எக்ஸ்ட்ரா வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, அதனால் கண்டிப்பாக அதை ஃபுல்லாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். டேக் கேர். பாய்.